கிராமத்து பொடி மீன் குழம்பு தேன் மாதிரி இருக்கும். இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் 4 தேக்கரண்டி மிளகாய் மல்லித்தூள் எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி தக்காளியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா குழம்பு இப்போ ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானணும். ஒரு தேக்கரண்டி வெந்தயம், கறிவடகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்ச குழம்பு, ஒரு மாங்காய் போட்டு மூடி வைக்கணும். குழம்பு நல்லா கொதி வந்தோடனே ஒவ்வொரு மீனாக பொறுமையாக போட்டு கரண்டியால் பொறுமையாக கிண்டி விடணும். இது திறந்து வச்சு தான் கொதிக்க விடணும். இப்போ அருமையான கிராமத்து பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடி மீன் வறுவலுக்கு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், புளி தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி மீன் மேலே நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். குழம்புக்கு நான் சில மீனிலேருந்து தலையும் வாலும் எடுத்து அதை குழம்பு வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு மீனாக போட்டு மூடி வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் அந்த மீன் மாய்ச்சராக இருக்கும். இல்லைன்னா மீன் ரொம்ப ட்ரை ஆகிடும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால் மூடி வச்சு திருப்பி போட்டு மீனை ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துடலாம். மணக்க மணக்க சுவையான கிராமத்து பொடி மீன் குழம்பு இப்போ தயாராகிடுச்சு.